இந்தியாவில் ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஜோக் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரியல். வெப்சைட் இருக்குது, மேனிஃபெஸ்டோ இருக்குது, ஆந்தம் இருக்குது, லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த பார்ட்டியில் இருக்காங்க. ஆனால் இந்த பார்ட்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சால் நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரி வெறும் காமெடி இல்லை, இது உங்களை பற்றியானது. சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டத்துலேயே ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ் ஹூ டோன்ட் கெட் எனி எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஹாவ் எனி பிளேஸ் இன் ப்ரொஃபஷன். காக்ரோச்சஸ். இந்தியாவில் ஹையஸ்ட் கோர்ட், ஹையஸ்ட் ஜட்ஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தை பார்த்து காக்ரோச்சஸ்ன்றாரு. இந்த ஒரு வேர்டு தான் இந்த மூமெண்ட்டை பிறக்க வச்சுச்சு. அடுத்து 24 ஹவர்ஸில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 30 வயசு ஸ்டூடெண்ட்டு அபிஜித், அவர் அந்த இன்சல்ட்டாக வந்த வார்த்தையை எடுத்து ஐடென்டிட்டியாக மாற்ற முடிவு பண்ணுறாரு. ஒன் டேயில் வெப்சைட் ரெடி, மேனிஃபெஸ்டோ ரெடி, பார்ட்டி ஆந்தம் ரெடி, லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கான இந்தியா. உங்களை காக்ரோச்சுன்னு சொன்னால் அதை வச்சே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எதிராகவே நிற்பாங்க. சரி, இந்த பார்ட்டி என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு படிக்கிறேன். A political front of the youth, by the youth, for the youth, secular, socialist, democratic and lazy. அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் லேசி தான்னு அஃபிஷியல் பார்ட்டி டிஸ்கிரிப்ஷனில். இது தப்பு இல்லை, இது ஜீனியஸான ஐடியா. ஏன்னா இந்த சிஸ்டம் எப்பயுமே யூத்தை பார்த்து லேசின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த இன்சல்ட்டையே ஒரு ஐடென்டிட்டியாக மாற்றுறாரு. இனிமேல் யாரும் லேசின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்களா? அது லேசியாக இல்லை, அது ரியலாக இருக்குது. 5 டிமாண்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிமாண்ட் 1, எந்த சீஃப் ஜஸ்டிஸும் ரிட்டைன் ஆன பிறகு ராஜ்யசபா சீட்டு, கவர்னர் பொசிஷனு ஆர் கவர்மெண்ட் கமிட்மெண்ட் கிடைக்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வந்து அவங்க சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிற அந்த வேலையை மட்டும் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு ஆளுங்கட்சிக்கு சார்பாக தேவையான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க, தேவையான விஷயங்களை பேச மாட்டாங்க. அதுக்காக இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. அதுக்காக இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. 2வது டிமாண்டு, லெஜிட்டிமேட்டாக இருக்கிற ஒரு ஓட்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டில் இருந்து டெலீட் ஆனார்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யூஏபிஏல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. யூஏபிஏன்றது டெரரிஸ்ட்டுங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலெக்ஷன் கமிஷனருக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு குடிமகனோட ஓட்டு உரிமையை பறிக்கிறது டெரரிஸ்ட்டுக்கு விட கொடுமையானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபன்னியான பேக்கேஜிங், ஆனால் பேசுகிற விஷயம்லாம் எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். இந்தியன் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் லாஸ்ட் எலெக்ஷனில் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிர்கட்சிகள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை எதிர்த்து போராடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது, ஒரு அழகான விஷயத்த ஃபன்னியாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க அந்த டிமாண்டை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மீதி 3 டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு அக்கௌண்டபிலிட்டாக இருக்கணும், வந்து ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பார்ட்டிக்கு பின்னாடி எந்த ஸ்பான்சர்ஸும் கிடையாது, எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கோவம். அந்த கோவத்தை ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ்டு ஆங்கராக மாற்றுறது தான் இந்த மூமெண்ட். இப்போ நான் கொஞ்சம் சீரியஸாக பேசணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேமு ஆமாம் காமெடியாக தான் இருக்குது, விஷயங்கள் காமெடியாக தான் இருக்குது, அவங்களே லேசின்னு சொல்லிக்கிறது. பட் யூத்துக்கிட்ட இருக்கிற கோவம் ரொம்ப உண்மை. இப்போ என்கிட்டையும் நம்ம அரசாங்கத்தை பார்த்து நிறையா கோவங்கள் இருக்குது, உங்கள் வீட்லேயும் இருக்கும், உங்களுக்கும் வந்து அந்த கோவங்கள் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். இது நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஸோ இவங்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கனாலும் தமிழ்நாட்டிலையும் இந்த கோவம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கான கோவத்தையும் ஒன்று சேர்த்து இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்களை இளைஞர்களே பேசுகிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த பார்ட்டி. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, எம்பிஏ படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி வேலையில் இருக்காங்க. இது அவமானம் கிடையாது. அப்படியே அவமானமாக இருந்தாலும் அது நமக்கு கிடையாது, இந்த சிஸ்டமோட தப்பு. சிஸ்டம் தான் அதை பார்த்து அவமானம் பண்ணோம். சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதில் தப்பு எங்கே இருக்குன்னா, அவர் சிஸ்டமோட ஃபெயிலியரான விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு. பட் அது க்ரியேட் பண்ணது யார்? அந்த ஃபெயிலியர் க்ரியேட் பண்ணது யார்? இன்னொரு முக்கியமான விஷயம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபஸ்ட்டு டிமாண்டு, சீஃப் ஜஸ்டிஸ்க்கெலாம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரிவார்டு கிடைக்கக்கூடாது. ஒரு கவர்னராகவோ இல்லை ஒரு எம்பியாவோ இந்த மாதிரி எந்த போஸ்டிங்கும் கிடைக்கக்கூடாது. இது வந்து ரேண்டம் டிமாண்டு கிடையாது. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியாவில் இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் நிறையா பேருக்கு ராஜ்யசபா சீட்டு, கவர்னர் போஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கிடச்சிருக்கு. இது வந்து இவர் ஜட்ஜு பேசினார், அவர் மேலே இருக்க கோவத்தில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணல. இது இந்த மொத்த சிஸ்டத்தோட ஃபெயிலியரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே
அவருக்கு வந்து அடுத்து வந்து கவர்னர் போஸ்ட்டோ இல்லை ஒரு எம்பி போஸ்ட்டோ கிடைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து தீர்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறப்போ நியாயமாக நடந்துப்பாரா, இல்லை அந்த போஸ்ட் அவருக்கு யார் தராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாரா? இப்போ இதே தமிழ்நாட்டில் பற்றி பேசலாம். தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர் யூத் மார்க்கெட்டில் இருக்காங்க. இதில் சிக்னிஃபிகண்ட்டாக அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. படித்ததுக்கு தகுந்த வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கோவம் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க ஒரு இன்ஜினியருக்கும் புரியும், கோயம்புத்தூரில் இருக்க ஒரு MBA கிராஜுவேட்டுக்கும் புரியும், இல்லை படிச்சுட்டு கல்ஃபில் போய் ஏதோ ஒரு வேலை பார்க்குற அவங்களுக்கும் புரியும். இது நார்த் இந்தியா ப்ராப்ளம் இல்லை, இது டோட்டல் இந்தியாவோட ப்ராப்ளம். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் 7 பிஸ்னஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில பிஸ்னஸ் சக்ஸஸாகவும் இருந்திருக்கு, ஒரு சிலது ஃபெயிலியராகவும் இருந்திருக்கு. பட் இது எந்த பிஸ்னஸ்லையுமே இந்த சிஸ்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் கைட் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணவங்க நான் நினைக்கிற மாதிரி நினைக்கல. அவங்க வந்து சிஸ்டம் சரியில்லைன்னா அது எதிர்த்து கேள்வி கேட்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. சிஸ்டத்தில் நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கலைன்றதை அவங்க உணர்கிறாங்க. என்னோட மனசுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இதுக்கு மேலே இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டமும் இந்த அரசியலும் நம்மளை ஏமாத்துறத இளைஞர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து இது ஒரு புது ரெவல்யூஷனா இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சாதாரண விஷயமா? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு எலக்ட்ரல் பார்ட்டியாக வந்து எலெக்ஷனில் நிற்பாங்களா, இல்லை வந்து இது ஒரு மூமெண்ட்டாக இருக்குமா, என்ன மாதிரி இருக்குன்றது தெரியலை. பட் வந்து 2-3 எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இப்போதைக்கு வர பை எலெக்ஷன்ஸு அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்காங்கன்றதை கேள்விப்பட்டேன். இந்தியன் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு தேவையான காசு வேணும், பார்ட்டி கேடர்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, எலெக்ஷனை பற்றி பேசுகிறத விட இவங்க வந்து ஒரு புது மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸோட தப்பான ரிமார்க்கை நேஷ்னல் கான்வர்சேஷனாக மாற்றிருக்காங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை இந்த ஜட்ஜஸ் அனுபவிக்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி பாலிசி லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஆஃப் இந்தியன் யூத்ஸை பொலிட்டிக்கலாக அலைன் பண்ண ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணால் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கன்றதெல்லாம் அடுத்து. பட் எல்லாருமே பொலிட்டிக்கலான விஷயங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கான ஸ்டார்டிங்காக இது இருந்திருக்கு. இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே எப்போவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததோட வரலாறை விட இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக நிறைய சேஞ்சஸ் சொன்ன வரலாறு தான் ஜாஸ்தி. இது 100% அந்த வரிசையில் இருக்கான்னு தெரில, ஆனால் அந்த டைரக்ஷனில் போகுது. என்னோட ஃபைனல் டேக் சொல்கிறேன். சீஃப் ஜஸ்டிஸ் பேசுனது தப்பு. அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தை பார்த்து காக்ரோச்சுன்னு சொன்னது உண்மையிலேயே ரொம்ப தப்பு. அது எப்படி இருக்குன்னா, தப்பு செஞ்சவங்கள தட்டி கேட்காம ஒரு விக்டிமை பார்த்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக மாறும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலக்ட்ரலில் வின் பண்ணுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது எல்லாருக்கும் பேச வச்சுருக்கு, எல்லோரும் கேள்வி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அந்த வகையில் இதை நம்ம வரவேற்கிறோம். இந்த கண்ட்ரியில் சீரியஸான கொஸ்டினை சீரியஸாக கேட்டால் சப்ரஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்டையராக கேட்டால் டிஸ்மிஸ் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அது யூத்ஸுக்கு மட்டுமே புரிகிற விஷயம், அது அவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த கேப்பில் தான் இவங்களோட அறிவு தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இந்த பார்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் காமெடியாக நினைக்கலாம், இல்லை ஸ்டூப்பிடாக நினைக்கலாம், இல்லை வந்து ஒரு புது மூவ்மெண்ட்டாக நினைக்கலாம், ஒரு ரெவல்யூஷனாக நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டியது ஒரு விஷயந்தான். இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த சிஸ்டம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தருதா? இந்த சிஸ்டம் கரப்டடாக இல்லாமல் இருக்கா? இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அப்படி தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறீங்களா? இந்த சிஜேபியோட ஆன்சர் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் உங்களோட ஆன்சரும் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்க தேவையில்லை. அது வேறு மாதிரி ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் நான் நினைக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்துருப்போம். டெய்லி லைவ் வர ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ லைவ் வந்தாலும் பாருங்கள். நன்றி, வணக்கம். Like, share and subscribe to Aravindan Speaks. Like, share